மலையனூர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம மரத்தில் வந்து எலுமிச்சை பழம் இருந்துச்சு, அதை பறித்து அதை வந்து 108 எலுமிச்சை பழம் மாலையாக கோத்தாச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வேண்டுதல் வச்சுருந்தோம். அதை நிறைவேற்றத்துக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க போகிறோம். எப்பயுமே மொட்டை அடிக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலை நிறைய பூ வச்சு பார்த்துருவோம்ல, அந்த மாதிரி தலைக்கெல்லாம் குளிக்க வச்சு தலை சீவி விட்டு தலைக்கு பூ வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. விடிகாலம் 4 மணிக்கு கோவிலுக்கு இறங்கிட்டு குட்டிமாவுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட உள்ளே போயாச்சு. குட்டிமாவுக்கு 11 மாசத்துல மொட்டை அடிக்கும் போதே குட்டிமா வந்து அழுவல. அதனால இப்பயும் ஒன்றும் பெருசாக வருத்தப்படல. ஆனால் என்னை யாரும் மொட்டைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் மொட்டை அடிக்க போனாங்க. அப்படியே உள்ளே போய் தரிசனம் நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிட்டத்தட்ட வெளியே வரது ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். விறகுலேருந்து அடுப்புலேருந்து எல்லாமே காசு ரேட்டு பயங்கரமாக எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் வீட்டிலேருந்து நான் விறகு எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த அடுப்புக்கு மட்டும் அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு அது பொங்க வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 70 ரூபா போல் வாங்கிட்டாங்க. இதே நம்ம ஃபுல்லாக விறவும் சேர்த்து வாங்கினோம்னா ஒரு 200-300 போல் ஆயிருக்கும். அடுப்பு மட்டும் வாங்கிட்டு பொங்க வச்சு அப்படி குழம்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு வீட்டிலே மசாலாலாம் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால கறி குழம்புக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியாது அங்கே போகிற வரலையுமே விசேஷம் அப்படின்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது தேர் திருவிழான்னு. பயங்கர கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வாரமாக மலையனூர் கோவிலில் பயங்கர கூட்டம். யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.